உங்களையும் இயேசுவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த ஜெப நாட்களே தேவன் தம்முடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்றட்டும். நம்முடைய விருப்பங்கள் அல்ல, தேவ விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை அர்ப்பணிப்போம். அதுவே தேவனுக்கு மகிமையாக மாறட்டும். வேதத்தின் மகத்துவத்தை குறித்து இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 119. அறுபத்தி 63வது வசனம். சங்கீதம் 119 63வது வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளுக்கு கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். சேர்ந்து வாசிப்போம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஒருவன் வேதத்தின் மகத்துவத்தை ஆராய்ந்து வேதத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ ஆரம்பித்தால் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிற வெளிப்படையான ஒரு அடையாளம், அவனுடைய நண்பர்களை அவன் மாற்றிக்கொள்ளுவான், தோழர்களை மாற்றிக்கொள்ளுவான். இந்த உலகத்தில் தோழர்கள் இல்லாமல், நண்பர்கள் இல்லாமல், வேதம் இன்னொரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறது, சிநேகிதர்கள் இல்லாமல் ஒருவரும் வாழ முடியாது. எல்லாருக்கும் சிநேகிதர்கள் வேண்டும், நண்பர்கள் வேண்டும், ஐக்கியங்கள் வேண்டும். நாம் உலகத்தில் இருக்கும் பொழுது நமக்கு ஏராளம் நண்பர்கள் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஒரு ருசித்தறிந்து வார்த்தையின்படி தன்னை பழக்கிக் கொள்ளும் பொழுது அவன் தீர்மானம் எடுப்பான், ஆண்டவரே எனக்கு எல்லாரும் தோழர்களாக இருக்க மாட்டாங்க, உமக்கு பயந்து உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் என் தோழர்களாய் இருப்பார். நான் யோசித்தேன், ஏன் பயந்து என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அநேகர் கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படுகிறாங்க. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க. நிறைய பேர் திருவிருந்துக்கு கலந்துக்குவாங்க. ஆனால் அது கர்த்தருக்கு பயந்து பண்ணலை, ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணுவாங்க, சூழ்நிலை நிமித்தம் பண்ணுவாங்க, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு ஐக்கியத்திற்காக பண்ணலாம், போதகருக்காக பண்ணலாம், வீட்டு உறவுகளுக்காக பயந்து பண்ணலாம். சில வியாதி வந்து விடுமே, அந்த வியாதிக்கு பயப்படலாம். எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுவாங்களா தெரியலை. ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை கீழ்ப்படிவான் என்றால் அவன் முதலாவது செய்வது அவனுடைய நட்பு வட்டாரத்தை எல்லாம் மாற்றி, அவனுடைய நட்பு வட்டாரம் எப்படிப்பட்ட வட்டாரமாய் மாறும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒன்றாக இருக்கிற நட்பு வட்டாரமாய் இருக்கும். நாம் கேட்கலாம், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களா? நிச்சயம் இருக்கிறார்கள். ஆனால் அது அதிக தொகையில் இருக்காது, எண்ணம் ரொம்ப இருக்காது, ரொம்ப குறுகின வட்டமாகத்தான் அது இருக்கும். சங்கீதக்காரன் வேதத்தை தியானித்து சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு யார் ஃப்ரெண்ட் அப்படின்னா உம்முடைய கட்டளைகளுக்கு பயப்படுகிறவர்களா. பிள்ளைகளை, வெளியில் நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், அந்த நட்பு வட்டாரத்தை குறித்து சொல்லலை, ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்தை குறித்து தான் இங்கே சொல்லுகிறான். ஆலயத்தில் வருகிற எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களா? இல்லை. ஆகவே தான் முடிவெடுக்கிறான், ஆலயத்தில் வந்தாலும் என்னுடைய நட்பு யாரோடு இருக்கும்? கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர். கவனிங்கள், நாம் நேசிக்கிற தேவன் எல்லாரோடு நேரடியாக பேசுகிறோம். ஆனால் யாரோடு நேரடியாக பேசுவார் என்றால் அவருக்கு பிரியமாக இருக்கிறவர்களோடு எப்படி பேசுவாராம் என்றால் சிநேகிதனிடத்தில் பேசுவது போல பேசுவாராம். ஏன் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேச வேண்டும்? தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுவதற்கு காரணமே, யாரும் ஆண்டவருக்கு சிநேகிதனா மாறலை. ஏன் சொப்பனத்தின் மூலம் பேச வேண்டும்? இன்னும் ஆண்டவருக்கு சிநேகிதனாய் யாரும் மாறலை. நாம் ஆண்டவருக்கு சிநேகிதனாய் மாறிவிட்டால் பின்பு அவர் சொப்பனத்தினால் பேச மாட்டாராம், தரிசியை கொண்டு பேச மாட்டார், நேரடியாக பேசுவாராம். எங்கே நாம் அதை வாசிக்கிறோம்? யாத்திரையாக 33:11 வாசிக்கிறோம், ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று 33:11 நாம் வாசிக்க முடியும். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். அப்படியானால் தேவாலயம் என்கிற ஒரு அமைப்புக்குள் இருக்கிற ஒரு மோசே, அந்த மோசே என்கிற நபரிடத்திலே ஆண்டவர் முகமுகமாய் பேசினாராம், ஒரு சிநேகிதனிடத்தில் பேசுவது போல பேசினாராம். அப்படிப்பட்ட சிநேகங்களும் தேவ ராஜ்யத்திற்குள் இருந்தது. கெட்ட சிநேகங்களும் தேவ ராஜ்யத்திற்குள் இருந்துச்சு. அது எந்த சிநேகம்? யூதாஸ் என்கிறவன், அவனும் சிநேகிதன் தான். அவன் முத்தத்தினால் காட்டி கொடுக்க வரும்பொழுது அவனையும் இயேசு என்னன்னு தான் கூப்பிடுறாருன்னா சிநேகிதனே என்று தான் கூப்பிட்டார். இங்கே வாசிக்க முடியும். மத்தேயு 26 அதன் 50வது வசனத்தில் வாசித்தால்
நாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். யூதாஸின் சிநேகிதனே என்று தான் சொல்லுகிறான். என்னத்திற்கு வந்தாய்? முத்தத்தினால் காட்டி கொடுக்க வந்தான். ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க, சிநேகிதனே நீ வாசிங்க பாருங்க, என்னத்திற்கு? சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்றார். முத்தி காட்டி கொடுத்துருவான், நமக்கு அது தெரியும். அப்படியான அவனும் தேவராஜ்யத்துக்குள்ளால் தான் இருக்கிறான். அவனும் தேவனுடைய சிநேகிதனாகத்தான் இருக்கிறான். ஆனால் 2 பேருடைய சிநேகத்திலும் வேறுபாடு இருக்கிறது. யூதாஸுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட் இருந்தாங்களான்னா, இந்த 12 பேர் கூட்டத்தில் யூதாஸுக்கிட்ட யாருமே ஃப்ரெண்டாக இருக்கலை. அவன் எப்போதுமே தனி மனிதனாகவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கதைத்தான் வேத சரித்திரத்தில் வாசிக்க முடியும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, மோசேயும் தேவராஜ்யத்திலே தான் இருந்தான், யூதாஸும் தேவராஜ்யத்தில் தான் இருந்தான். ஆனால் 2 பேரும் வெவ்வேறாக இருந்தார்கள். ஒருவன் கர்த்தருக்கு பயப்படலை, மற்றவன் கர்த்தருக்கு பயப்பட்டான். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், சபைக்குள் இருக்கிற ஜனத்திற்குள் யார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நண்பர்களாக இருக்க வேண்டும். இயேசு இதற்கு ஒரு விளக்கத்தை சொன்னார். என்ன விளக்கத்தை சொன்னார்? நான் வாசிக்க முடியும். மத்தேயு 13வது அதிகாரம் எப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பார் என்றால், ஒரு விதைக்கிறவன் இருந்தானாம். தேவராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, நல்ல விதைகளை விதைச்சான். விதைச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்தான். ஓய்வெடுத்தால் நடப்பது என்ன நடந்துச்சு? அதற்குள்ளாக சத்ரு பிசாசு களைகளை விதைத்து விடுவான். களைகளை விதைத்த உடனே அந்த வேலைக்காரர்கள் எழும்பி கேட்பாங்க, களைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது, நாம் ஏன் பொறுத்து கொண்டிருக்க வேண்டும்? களைகளை பிடுங்கி போடுவோம் அப்படின்னு வேலைக்காரர்கள் கேட்கிறார். இயேசு அவர்களுக்கு சொல்லுவார், களைகளை நீங்கள் பிடுங்கிட்டீங்கன்னா நல்லதையும் பிடுங்கிடுவீங்க, களைகளும் வளரட்டும், நல்லதும் வளரட்டும். அறுப்பின் முடிவிலே களைகளெல்லாம் முதல்ல அறுத்து அவைகளை அக்னி தழலில் போட்டுக்கிட்டு நல்லவைகளை தேவனுடைய ராஜ்யம், கோதுமைகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு சேர்த்து கொள்ளலாம் என்று ஒரு ஓமை வேதாமத்தில் இருக்கிறது, நமக்கு நன்றாக தெரியும். அப்படியானால் எங்கே கோதுமை உற்பத்தி ஆகிறதோ அங்கே தான் எதுவும் இருக்குன்னா களைகளும் இருக்கும். களைகளும் கோதுமைகளும் ஒன்றரை கலந்த இடம்தான் ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் முழுவதும் கோதுமைகளாக இருக்க வாய்ப்பே இல்லை. இயேசுவே அதை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் ஆலயத்திற்குள் களைகளும் இருக்கும், கோதுமைகளும் இருக்கும். நம்முடைய வேலை கோதுமையோடு சேருகிறோமா, களைகளோடு சேருகிறோமா என்பது நம்மை பொறுத்து இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கோதுமைகளோடு சேருவான். கர்த்தருக்கு பயப்படாதவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிறான், எது மாற்றம் இருக்கும்னா அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தில் மாற்றம் இருக்கும், அவனுடைய சுபாவத்தில் மாற்றம் இருக்கும். வஸ்திரம் என்றால் எதை காட்டுகிறது? ஒருத்தங்க ட்ரெஸ்ஸிங்கை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவன் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவனாக இருப்பான். கவனிங்கள், ஆலயத்திற்கு வந்தும் இன்னும் இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னா சுபாவம், நம்முடைய கேரக்டர் மாறலைன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படலை. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 12வது வசனம் நினைக்கிறேன். சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எதற்கு? இந்த 22:12 தானா? சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கு எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இயேசு இது ஒரு ஓமையை பயன்படுத்தினான். ஒரு திருமணத்தை எல்லாம் ஏற்படுத்தி வைத்து விட்டு அதற்கு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை கொடுத்து கூப்பிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அந்த திருமணத்திற்கு வரலை. உடனடியாக வேலைக்காரர்களை அனுப்பி சொல்றாராம், நீங்க எல்லாம் போய் தெருவில் இருக்கிற எல்லாரும் கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் வந்து இந்த பந்தியை நிரப்பட்டும் என்று சொன்ன உடனே எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்ட எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. உள்ளே வந்து உட்கார்ந்தால் அதற்குரிய நிபந்தனை என்னவென்றால், வெளியில வரும்பொழுதே அவர்களுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டு தான் உள்ள வரணும். அது கட்டளை, நிபந்தனை. நம்மால் எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. இவன் கல்யாண வஸ்திரமே போடலை, போடாம வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அந்த எஜமான் பார்க்க வர்றாரு, நீ எப்படி உள்ளுக்கு வந்த, உன்னை யார் விட்டது என்று சொல்லி, ஆம் கூப்பிட்டவங்க வரல, அதனால கூப்பிட்டாங்க. நீ அழைக்கப்பட்டாய், கிருபையினால் அழைக்கப்பட்டாய், உண்மை. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்தாய், உண்மை. ஆனால் இன்னும் தேவன் தந்த அந்த வஸ்திரத்தை போட மனசு இல்லைன்னா எதுவுமே பேசலை. எப்படி இருந்தானா? பேசாமல் அமைதியா இருந்தானா, மௌனமா இருந்தானா. நீ கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தா ஒரு கூட்டம் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க.
வஸ்திரத்தை மாற்ற வேண்டும். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா, தேவன் நம்மை அழைச்சிட்டார், ரொம்ப சந்தோஷம், நம்முடைய சுபாவங்களை மாற்றுவோம் என்று தேவ வஸ்திரத்தை தன்மேல் உடுத்த ஆரம்பிப்பாங்க. தேவ சுபாவத்தை தனக்குள் கொண்டு வர ஆரம்பிப்பார்கள். அப்படியானால் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா, எந்த சபையாக இருந்தாலும் சரி, எல்லா சபைகளுக்கும் ஒரே விதி தான். ஹல்லேலூயா, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நல்ல கோதுமையை தெரிந்து கொள்ளுகிறோமா, களையை யாருங்க உட்காந்து ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நான் நிறைய இதில் கவனித்து இருக்கிறேன். சும்மா வரும்போதே தெரியும் எந்த பக்கத்தில் போய் உட்கார்றாங்க. அப்போ இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சபையால் அதை நிதானிக்க முடியும். அப்படியான பிள்ளைகளே, நல்ல பழகிட்டோம், நம்மளால் நிதானிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களோடு இணைந்து நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை துரிதமாய் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் நல்ல நண்பர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதே நாம் ஆராதிக்கிற இடத்துல தான் வேற சிநேகிதர்கள் உண்டு. கர்த்தருக்கு பயப்படாத சிநேகிதர்கள் உண்டு. அவருடைய முதல் சுபாவம் என்னவாக இருக்கும் என்றால், தூற்றி திரிவது தான் அவருடைய முதல் சுபாவமாக இருக்கும். வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 9வது அதிகாரம் 4வது வசனம். எரேமியா 9:4. நீங்கள், சபைக்காக ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்றாரு, நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரன் நம்பாதிருங்கள். எந்த சகோதரன் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான். அப்படியானால் ஒரு வகை சிநேகிதர்கள் உண்டு. அந்த சிநேகிதர்களுடைய சுபாவம் என்னவென்றால், தூற்றித் திரிவதான் அவருடைய சுபாவம். அதை மாற்றவே முடியாது. அந்த வஸ்திரத்தை அவர்களால் மாற்றவே முடியாது. நாம் அவர்களை மாற்றுவதற்கு நிறைய நேரத்தில் பிரயாசப்படுவோம். நீ தூட்டிட்டு தெரியக்கூடாது, நீ இப்படி பேசக்கூடாது, நீ உன் நாவை அடக்க வேண்டும், அப்படிலாம் நாம் அவர்களுக்கு போதித்தவர்களை மாற்றுவதற்கு நினைப்போம். தேவனால் மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர எந்த மனிதனாலும் ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றவே முடியாது. வழக்கமாக சொல்லுவாங்க, நாயுடைய வாழை யாராச்சும் நேர் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. எப்படி நேர் பண்ணாலும் திரும்ப சுத்திரும். ஒருவனுடைய சுபாவத்தை தேவன் ஒருவரால் மட்டும்தான் மாற்ற முடியும். அந்த தேவன் மாற்ற வேண்டுமென கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்காத சிநேகிதருடைய முதல் சுபாவம் என்னவா இருக்கும்னா, தூற்றி திரிவார்களாம். தேவன் சொல்லல நல்ல ஜெபம் பண்ணுங்க நான் உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லல. எப்பா உபவாசம் பண்ணுங்க நான் அதெல்லாம் சொல்லல. ஆண்டவன் நமக்கு சொல்லி இருக்க, நீ எச்சரிக்கை. ஜெபிப்பது எதற்கு? நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? ஆண்டவரே, ஆலயத்துக்கு வரேன்ப்பா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு இணைய எனக்கு கிருபை தாரும், தூற்றி திரிகிற சிநேகத்தை விட்டு விலக எனக்கு கிருபை தாரும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்தால் கர்த்தருடைய கண்களுக்கு காட்டி தருவார். நம்முடைய வேலை விட்டு பிரிவது. கவனிங்கள், தூற்றி திரிகிற நண்பன் யார் என்றால் ரொம்ப க்ளோஸா இருப்பான். இதுல ரொம்ப பாடுபட்டது யார் என்று பைபிளை நீங்க வாசித்து பார்த்தா சிம்சோனாகத்தான் இருப்பான். சிம்சோனுக்கு ஒரு பிள்ளை மேல ஆசை வந்து விட்டது. ஆசை வந்ததுனால அந்த பிள்ளையை தேடி போவான். அந்த பிள்ளைக்கு பேர் என்னன்னு தெரியல, திம்னாத்தில் இருக்கிற ஸ்திரீ அப்படின்னு இருக்குது. ரொம்ப ஆசைப்பட்டு போகிறான். போகும்போது சும்மா போகலை, விடுகதையோடு போகிறான். விடுகதையோடு போனால் அந்த வீட்டில் திருமணம் எல்லாம் முடிஞ்சிச்சு. திருமணங்கள் எல்லாம் முடிந்து இதோ பார்ட்டி, அது கொண்டாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நிறைய சிநேகிதர் இருந்தார்கள். அதில் ஒரு சிநேகிதன் ரொம்ப க்ளோஸாக இருந்தான். அந்த சிநேகிதன் யாருக்கெல்லாம் க்ளோஸுன்னா, சிம்சோனுக்கு ரொம்ப க்ளோஸு, அந்த திம்னாத்தின் பெண்ணுக்கு ரொம்ப க்ளோஸ். 2 பேருக்கும் ஃப்ரெண்டு. இவனுக்கு மட்டும் ஃப்ரெண்டு கிடையாது, அவளுக்கும் ஃப்ரெண்டு. இவன் சொல்கிறான், என்னுடைய விடுகதை நீ விடுத்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா நீங்கள் எனக்கு பரிசியம் தர வேண்டும் என்று கேட்பான். இவன் பொறுக்கிறது வரைக்கும் பொறுப்பான். இப்போ யாருக்கிடத்துல கம்பெனி ஆவானா, யாருடைய நண்பன்? சிம்சோனுடைய நண்பன். ஆனால் மனைவி இடத்துல போய் பயங்கர ரகசியமாக பேசிக்கிட்டு இருப்பான். சிம்சோனுக்கு தெரியாமல் மனைவிட்ட பேசிகிட்டே இருக்கணும். நீ அவனை கேட்டு சொல்லு நான் கொன்னே விடுவேன், அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் என்று ஒரே நண்பன் அங்கேயும் பேசுகிறான் இங்கேயும் பேசுகிறான். கடைசியில் எனக்கு வழியே இல்லாமல் சொல்லிடுறான். சொன்ன உடனே இவன் வந்து சொல்லி இவன் தான் ப்ரைஸையும் வாங்குறான். பயங்கர சந்தோஷம். இவன் 2 பேருக்கும் இங்கே கேட்டு அங்கே சொல்லுவான், அங்கே கேட்டு இங்கே சொல்லுவான். இவனுக்கு கோபத்தில் சிம்சோன் கிளம்பி போயிடுவான். சிம்சோன் கிளம்பி போயாச்சுன்னா ரொம்ப நாள் தாண்டி சிம்சோனுடைய கோபம் அடங்கின பிறகு திருப்பி வருவான். அந்த பிள்ளை நான் திருமணம் பண்ண பிள்ளை தானே, கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு வந்தால் அவங்க அப்பா வழியில் பிளாக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நீ திரும்பியே வரமாட்டேன்னு நினச்சி உன்னுடைய நண்பனுக்கு அவனை பிடிச்சி கட்டி கொடுத்துட்டேன். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை.
நியாயாதிபதிகள் 15 2வது வசனம். நியாயாதிபதிகள் 15 2வது வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 15 and verse number 2. நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை யாருக்கு கொடுத்துட்டேன்? உன் அவளுடைய சிநேகிதன் சொல்லலை, யாருடைய சிநேகிதன்? உன் சிநேகிதனுக்கு கொடுத்தேன். சும்மா யோசிப்போம், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் நடக்குது, உங்களை சொல்லாமல் செய்வாங்களா? உங்களை சொல்லி தான் செய்வாங்க. சொல்லாமல் செய்தாங்கன்னு வில்லங்க இருக்குது. உன் சிநேகிதன், எப்பா உனக்கு என் பொண்ணோட திருமணம் ஆகிருக்கிறது, ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாமா? இல்லை. இவன் தூற்றி தெரிந்தவன். எப்படி தூற்றி தெரிந்தவன் என்றால் நாம் இப்படி அனுமானிக்க முடியும். அங்கே அப்பா சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ நிரந்தரமா அவள் மேல் கோபப்பட்டு விட்டாய், முற்றிலும் அவள் வெறுத்து விட்டாய் என்று நான் நினைத்து உன்னை நினைக்க பண்ணினது யாரு? சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப் பட்லத்தில் சொல்லுவோம், என் நண்பன் எனக்கு தெரியும், ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தான் உங்களை பற்றி, உங்களை அவனுக்கு பிடிக்கவே பிடிக்கல, உங்களை அவன் அருவருக்கான், அப்படி பேசுவான் இப்படி பேசுவான் என்று தகப்பனிடத்தில் தன்னுடைய நண்பனை விட்டு தூற்றி தெரிந்திருப்பான். உங்களுக்கு தெரியுமா, இந்த இடத்தை நாம் கவனித்து பார்த்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். இது தப்பு சிநேகிதனுடைய பிரச்சனை இல்லை. தப்பு யாருடைய தப்பு? சிம்சோனுடைய தப்பு. என்னை என் கூட இருக்கும்போதே மனைவி கிட்ட இவ்வளோ போய் ரகசியத்தை கேட்பேனா, உன்னை போட்டு தொலைக்காம அப்படின்னு அவன் இருந்திருக்கணும். அதை விட்டுட்டான். விட்டுக்கிட்டனால இழந்தது எதை இழந்தான் என்றால், ஹல்லேலூயா, நல்ல மனைவியை இழந்தான், நல்ல திருமண வாழ்க்கையை இழந்தான், எல்லாவற்றுக்கும் மேலாக மிகப்பெரிய ஒரு பெலிஸ்த யுத்தத்தை அவன் செய்ய வேண்டியிருந்தது, கொளுத்த வேண்டியிருந்தது, கோதுமைகளை எல்லாம் நரிகளை பிடித்து கெட்ட வேண்டியிருந்தது, பல பிரச்சனைகளை அவன் செய்ய வேண்டி இருந்தது. உண்மை என்னவென்றால் அதற்கு பின்னாக தேவனுடைய செயல் இருந்தது, அதை நாம் அங்கீகரிக்கிறோம். ஆனால் அதிலே சிநேகிதனுடைய அந்த தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகளே, இவன் வெளியிலேருந்து வரலை, வீட்டுக்குள்ளால இருந்து தன் அருகாமையிலிருந்து தனக்கும் சிநேகிதன், தன்னுடைய மனைவிக்கும் சிநேகிதன், 2 பேருக்கு நடுவில் நின்று இவனை தூற்றி அவளை திருடிட்டு போயிட்டான். வேதம் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறது, பிறனுடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இவருடைய சுபாவம் என்னவா இருக்குன்னா, நம்ம கூட இருந்துக்கிட்டே எதை இச்சிச்சிட்டு இருப்பாங்க? நம்மளதை இச்சிச்சிட்டு இருப்பாங்க. இது எனக்கு கிடைச்சா பரவாயில்ல, அது எனக்கு கிடைச்சா பரவாயில்ல. அதற்காக அவர்கள் அதை அடையாமல் போகும்போது வெளியே தூற்றி திரிவார்கள். அவர்களை மாற்றவே முடியாது. எப்பா நீ தூற்றாத சொன்னால் நாம் பைத்தியக்காரர்கள். அதை சொல்லுவதற்கு வேதம் நமக்கு சொல்லலை. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் அதெல்லாம் விட்டுக்கிட்டு கர்த்தருக்கு பயப்படுகிறோம் நண்பனாய் போயிடுவேன். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்த உடனே நீங்கள் நேரடியாக பரலோகம் போக மாட்டீங்க. நிறைய பேர் நினைக்கிறது ஆலயம் என்று சொன்னால் அப்படியே குட்டி பரலோகம். நான் சொல்லுவேன், குட்டி பரலோகம் இது குட்டி நரகம். இங்கே அதை எல்லா சுபாவங்களும் இருக்கும். அதிலே நம்மை பாதுகாத்து கொண்டு தான் தேவ ராஜ்யத்திற்குள் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. யாராவது இதுதான் பரலோகம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டீங்கன்னா தயவு செய்து உங்களை எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இதற்குள் கோதுமைகளும் இருக்கும், களைகளும் நிச்சயம் இருக்கும். கோதுமைகளை கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2, ஏன் சரியான நண்பன் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், சரியான நண்பனை கண்டுபிடிக்கலைன்னா நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கே சாபமாக வந்துடும். சாபமாக்கும் சிநேகிதன். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 27 அதன் 14. நீதிமொழிகள் 27 14. ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். எல்லாரும் இந்த வசனத்தை என்னோடு சேர்ந்து வாசிக்க கேட்கிறேன். ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். எல்லாரும் அதிகாலையில் எழும்புவீங்களான்னு தெரியலை. சிலர் நம்ம அதிகாலையில் எழும்புவோம், சிலர் காலதாமதமாக எழும்பும். ஏன்? படுக்கைக்கு போக தாமதமாகும். ஒருவேளை படுக்கைக்கு போக தாமதம் இப்படி எழுதல், நீங்கள் வாசிக்கலாம் நினைக்கிற இந்த வசனத்தை, அதிக இருட்டோடு ரொம்ப சத்தத்தை உயர்த்தி நண்பருக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் சாபமாக மாறிவிடும். ஏன் இந்த வசனம் இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? அதிகாலையில் எழுந்தால் முதல் ஒருவன் கிறிஸ்தவ பிள்ளை செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். ஆனால் நெருங்கின நண்பர்கள் அதிகம் இருக்கும் என்றால் அவனுக்கு என்ன இருக்காதுன்னு, காலையில் ஜெபிப்பதற்கெல்லாம் நேரம் இருக்காது. அவனுக்கு அது முக்கியத்துவமே கிடையாது. நாம் எழும்புகிற அதே நேரத்தில் அவன் எழும்புவான்.
அவனுக்கு என்ன முக்கியமாக இருக்கும் என்றால் வேலை முக்கியமாக இருக்கும். அவனுக்கு உலகத்தில் பணம் சம்பாதிப்பது முக்கியமாக இருக்கும். இப்போ அவன் பணம் சம்பாதிப்பதற்காக காலையில் எழும்பி இருக்கிறான். அவனும் தேவனை தேடினான். அவன் செய்ததெல்லாம் பொருளை சார்ந்தது. அவன் என்ன செய்வான்? ஏதாவது தேவை இருக்குன்னா காலையில் யாரை கூப்பிடுவான்? நண்பனை கூப்பிடுவான். நம்முடைய நெருங்கின நண்பன் காலையில் ஃபோன் பண்ண நம்ம எடுக்காமல் இருப்போமா? எடுத்த உடனே கேட்பான், எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணு. நாம் அந்த ஹெல்ப்பை பண்ண போவோம். காலையில் எழுந்து அவனுக்கு ஒரு நன்மையை சொல்ல, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை செய்ய போனால் அது என்னவா மாறிடும்? சாபமாக மாறிடும். ஏன்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை யாருக்கு கொடுத்து விட்டோம்? நண்பர்களுக்கு கொடுத்து. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பிரதானமான நேரம். நாம் நினைக்கிறோம் காலையில் எழுந்து ஏதோ ஒரு நேரம் கர்த்தருக்கு கொடுத்தா போதும். இல்லை, ஏதோ ஒரு நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பதில்லை. காலையில் எழும்புனா முதல் நேரம் யாருக்கு தானா? கர்த்தருக்கு தான் நம்ம செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் என்றால் நம்மை சாபத்துக்கு நேரம் நடத்துவது எப்படி நடத்துவாங்கன்னா, அப்புறம் ப்ரேயர் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ நீ வா, இப்போ எனக்கு செஞ்சுத்தா. நல்ல நண்பர்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லைன்னா சும்மா நாங்கள் எல்லாம் குரூப் காலில் இருக்கிறோம், வா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நமக்கு வேறு என்ன செய்ய? நம்ம சொல்லும் மனசுலேயே ஜோம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நம்முடைய சாபமாக மாறி போய்விடும். யோபு சந்தித்த பிரச்சனை இதுதான். யோபுவுக்கு என்ன நடந்துச்சு? தேவனை அனுமதித்தார். இது யாருக்கும் புரியலை. இது வரைக்கும் இந்த நண்பர்கள் எங்கே போனாங்க தெரியலை. 3 பேரும் வண்டி ஏறி வந்துட்டாங்க. இவர்கள் 3 பேரும் வந்து ஒரு நேரம் கூட யோபை ஜெபம் பண்ண விடவே இல்லை. ஒருத்தன் பேசி முடிச்சோடனே அடுத்தவன் பேசுவான், அடுத்தவன் பேசி முடிச்சோடனே அடுத்தவன் பேசுவான். யோபுக்கு இந்த பெரிய வீக்னஸ் அவன் வாய். பேசிக்கிட்டே இருப்பான். யோபும் விட்டு கொடுக்குற ஆளே கிடையாது. உடம்புல ஒன்று கூட கிடையாது. எல்லாம் ஓட்டை வைத்து சொரியக்கூடிய ஒரு இடம் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்திலும் அவன் என்ன செய்யலைன்னா வாயை மட்டும் விட்டு கொடுக்கல. சொல்லுவாங்க டயபெட்டிக் எல்லாம் வேதத்தில் இருந்ததா என்னால் யோபுக்கு வந்தது டயபெட்டிக். அதனால தான் அவனுடைய உடம்பெல்லாம் விட்டுடுச்சு. உடம்பு ஃபுல்லாக அந்த டயபெட்டிக் வரவங்களுக்கு தான் ஃபுல்லாக புண்ணு வரும். அப்படிப்பட்ட புண்களும் புழுக்களும் அவனை பிடித்து கொண்டது என்று ஒரு நோய்களை வேதத்தோடு பொறுத்துகிறவர்கள் யோபுவும் நோவே டயபெட்டிக் என்றே அவர்கள் சொல்லுகிறார்கள். கவனியுங்கள், அந்த நேரத்தின் பேச்சு கொண்டும் குறையில்லை. எப்பா கொஞ்ச நேரம் அவனை விடு, ஜெபம் பண்ணிட்டு வரட்டும். தேவன் என்ன வைத்து ஜெபிக்கிறதுக்கு நேரம் கொடுங்க. ஜெபிக்கிறதுக்கு நேரமே கொடுக்கல. கடைசியில் ஆண்டவராக கோபப்பட்டு இறங்குறான். உன் நண்பர்கள் மேலே எனக்கு கோபமாக இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். யோபு 42 அதன் 7வது வசனம். யோபு 42:7. பின் எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் நான் நினைக்கிறேன் இந்த எலிப்பாஸ் தான் மற்ற 2 பேரும் கூப்பிட்டு வந்திருப்பான். இவன் தான் டீம் லீடராக இருப்பான். உண்மையில எனக்கு பிடிக்கல, ஒரு 2 ஃப்ரெண்டே எனக்கு பிடிக்கல, அவன் பேசினவன் நீங்கள் பேசலை. இப்போ அவனுக்கு கொஞ்ச நேரம் கஷ்டத்தில் ஜோமனை விட்டுருந்தா என் சமூகத்தில் வந்திருப்பான். நீயும் கெட்டு அவனையும் கெடுக்க விடுற. பிரச்சனை யோபுக்கு தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கவனிங்கள், அவனையும் ஆண்டவர் பேசுகிற, அவனோடும் ஆண்டவர் பேசுகிற உண்மை. நான் அவங்க கர்த்தருக்கு பயப்படலை. இப்போ சொல்கிறாரு, நீங்கள் போய் கர்த்தருக்கு பலியிட வாருங்கள், என் யோபு உங்களுக்காக ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சு மூச்சு ஐக்கியங்கள் எல்லாம் ஜெபத்திற்கு நேராக திருப்புகிறார். ஜோமனு, ஒருவேளை உனக்கா ஜோம், இவங்களுக்காக முதல்ல ஜோமனு. எதுக்கு ஜோம் பண்ணணும்? இவங்க கொஞ்சம் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். நான் கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நமக்கு சிநேகிதர்களாக வேண்டும் என்றால், இல்லை என்றால் சாபமாக மாறிவிடும். இந்த மாலை நேரத்திலே ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுகிற சிநேகிதர்களை கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வாதங்களை தர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. 3வது, ஏன் நல்ல சிநேகிதர்கள் நமக்கு தேவாலயத்தில் வேண்டும் என்றால், தேவ வார்த்தைக்கு பயப்படாதவர்கள் நம்மை சிக்க வைக்கிற நண்பர்களாக இருப்பார்கள். வாசியுங்கள் யாக்கோபு 4:4. ஜேம்ஸ் 4:4. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு எப்படி இருக்கிறான்? பகை. நீங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் நேசிக்க முடியாது. உலகத்தையும் நேசித்து தேவனையும் நேசிக்கவே முடியாது. நமக்கெல்லாம் பயங்கர திறமை. என்ன திறமைனா, 2ஐயும் எப்படி வச்சுக்குவோம்? ஒன்றாவே பேலன்ஸ் பண்ணிக்குவோம். உலகத்தை நேசிப்போம், 2 பேரை ஒரே நேசம். ஒரு ஸ்திரீ 2 புருஷர்களை ஒரே நேரம் சிநேகித்தால் அவளுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன? விபச்சாரம்.
ஒரு புருஷன் ஒரே நேரத்தில் 2 ஸ்திரீகள் இடத்துல சிநேகமா இருந்தால் அவனுக்கு வைக்கக்கூடிய பேர் என்ன? விபச்சாரன். ஆகவே தான் வேதம் அது சொல்றது. 2 பேரிடத்துல ஒரே நேரத்தில் ஒன்று போல சிநேகமா இருந்தால் வேதம் அவர்களுக்கு சொல்லுகிற பேரு விபச்சாரிகளே, விபச்சாரர்களே. ஏன்? ஒரு இடத்துல தான் நம்ம அன்பு இருக்கணும், ஒரு இடத்துல நம்ம சிநேகம் இருக்கணும். நாம் தேவனையும் சிநேகித்து உலகத்தினை சிநேகித்தால் எது செல்லுபடியாகாதுன்னா தேவ சிநேகம் செல்லுபடியாகாது. இது பகை என்கிற கணக்கிலே வருகிறது. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே உலக சிநேகத்தை விட்டு என்னை வெளியே கொண்டு வாரும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக சிநேகம் தேவன் அநேக நேரத்தில் நமக்கு நடு நின்று அந்த உலக சிநேகிதர்கள்லாம் வெட்டி விடுவார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 88:18, Psalms 88 and verse number 18. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினி. போதும். சங்கீதக்காரன் தேவனுடைய சமூகத்தில் வைக்கிற விண்ணப்பம் இது. ஆண்டவரே, நீர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சு தந்தீங்கன்னா என் சிநேகிதனையும் என் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இது நிச்சயம் நடக்கும். நம்முடைய சிநேகிதன் தேவனுக்கு பிரியமில்லாத இருந்தால் யோபுவுக்கு வெட்டி விட்டது மாதிரி நமக்கு வெட்டி விட்டுருவார். நாம் நிறைய நேரத்தில் அதை ஒத்துக்கொள்ளுவதே இல்லை. கவனியுங்கள், நீதிமொழிகள் அழகா இருக்கிறது. என்ன இருக்கிறது? நீதிமொழிகளை 6வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசித்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். நீ அவன் காலையாவது கட்டி பிடிச்சு அவனுடைய கையிலிருந்து வெளியே வந்துரு, சிக்கி விட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 6:1 முதல் 5 வரையிலான வசனங்கள் வாசிப்போம். என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால், இதை சரியா சொல்லணும் அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு உங்களை எதுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக வச்சுருப்பாங்கன்னா உங்களை வச்சு கையெழுத்து போடுறதுக்கு தான், எங்கேயாவது ஜாமீன் நிற்கிறதுக்கு, அதுக்குத்தான். அதுதான் இருக்கு. என் மகனே, உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்காக கையெடுத்து கொடுத்தாய். ஆனால் வாசிங்கள், நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் பிடிபட்டாய். இப்பொழுதும் என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில், யாராவது சிநேகிதன் கையில் போய் சிக்குவாங்களா? துரோகி கையில் போய் தானே சிக்குவாங்க. ஆனால் நீதிமொழிகள் என்ன சொல்லுது பாருங்க, துரோகி கையில் சிக்கினா நீங்கள் வெளியில் உங்களுக்கு தெரியும், ஆனால் சிக்கி இருப்பது சிநேகிதன் கையில். சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்துக் கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் வரவிடாமல் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருத்தி கேட்டுக்கொண்டு வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன் தப்பு வைத்துக்கொள். சோம்பேறியே, 7வது வசனம் இல்லை, அப்போ அதோடு முடிஞ்சு. கவனியுங்கள், ஒரு வேளை இதை தியரிட்டிக்கலாக பேசுகிறத விட ப்ராக்டிக்கலாக பேசினேன் அப்படின்னா என்ன, நாம் இந்த பட்டணத்தில் இருக்கும்போது நமக்கு நண்பர்கள் எதில் அதிகம் வருவாங்கன்னா குழுவில் சேர்றதுக்கு. அக்கா நீயும் சேரு நானும் சேரு, கடன் கிடச்சிரும். அதுக்காகவே குழு இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுது. சிக்கிட்டீங்க, கையை காலை பிடிச்சி வெளியில் வந்துடுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன், ஹல்லேலூயா, வேற காரியத்தை பார்ப்பான். இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை போய் சிக்காம வெளியில் வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 3 நண்பர்களை உங்களுக்கு சொன்னேன். தூற்றி திரிகிற சிநேகிதன், சாபத்தை சம்பாதித்து தரும் சிநேகிதன், சிக்க வைக்கும் சிநேகிதன். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவரே, ஆலயத்துக்குள் வந்துட்டேன்னா நான் எல்லா சிநேகத்தையும் பார்க்க மாட்டேன், கர்த்தருக்கு பயப்படுகிறேன். எங்கே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற சிநேகம் இருக்கிறது? யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனம் முதல் சில வசனங்களை வாசிப்போம். 14 முதல் 19 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். இயேசு சொல்லுகிறார் பாருங்க, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களாய் இருப்பீர்கள். உங்க பிரியத்துக்கெல்லாம் செஞ்சா என் சிநேகிதனா இருக்க மாட்டீங்க. என் சிநேகிதனா நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நான் கட்டளை எடுக்கிறேன், நான் கற்பிக்கிற எல்லாவற்றையும் செய்யுங்கள். வாசிங்கள் அடுத்த வசனம். ஊழியக்காரன் சொல்லுகிறது இல்லை,
ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சிநேகிதர்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் ஊரில் இருக்கிற எல்லாரும் இல்லை, என் கற்பனைகளுக்கு கை கொண்டு சிநேகிதனாக இருக்கிறீங்க பாருங்க. நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இராததால், நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கவனிக்கிறீங்களா? நான் உங்களை தெரிந்து கொண்டபடி. முதல்ல ஒருத்தங்களை சொன்னேன், ட்ரெஸ்ஸே மாத்தலை, விருந்தா சாலைக்கு வந்தாங்க, ட்ரெஸ்ஸே மாத்தலை, அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்படலை. நான் உங்களை தெரிந்து கொண்டதுனால அதன் அடையாளம் உலகம் உங்களை பகைக்கும். ஏன் பகைக்கும்? உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி யாரை பகைச்சிருக்கு? என்னை பகைச்சிருக்கு. ஆலயத்தில் வந்தால் பிள்ளைகளே, ஹாலோரி கர்த்தன் உயர்த்துவீர், ஆசீர்வதிப்பீர், அதெல்லாம் இருக்கிறது. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என் நண்பர்களாக மாறட்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார், லூக்கா 12:24 சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் யாராச்சும் உங்களை வந்து மிரட்டினா பயப்படாதீங்க, உங்கள் மாம்சத்தை மாத்திரம் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வாசிங்க. இல்லை லூக்கா 12:24 பயப்படாதிருங்க. அடுத்த வசனம் போங்க. அடுத்து இல்லை, ஒரே நிமிஷம். அடுத்த வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 45:7 வசனம். சங்கீதம் 45:7. வெறுக்கிறீர், ஆகையால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கு. நாம் கர்த்தருக்கு சிநேகிதர்களாக இருந்தால் பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனந்த தைலனா என்ன? எப்போதும் கலிகூறுதலோடு கர்த்தரை துதிக்கத்தக்க நல்ல கிருபை தோறு. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்க தியானிக்க உமக்கு பயப்படுகிறவர்கள் என்ற நண்பனாக மாறட்டும், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற என்ற நண்பனாக மாறட்டும். அப்படிப்பட்ட நல்ல நட்பை ஆண்டவரே எனக்கு தாரும். நான் களைகளோடு அல்ல ஆண்டவரே, கோதுமைகளோடு சேர எனக்கு உதவி செய்யும். நான் களைகளெல்லாம் பறித்து போட முடியாது ஆண்டவர், கோதுமை எது என்று பார்த்து அதோடு நான் ஒட்டி கொள்ள முடியும். இல்லை என்றால் ஆண்டவரே, ஆனந்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. நான் அழைக்கப்பட்டவன் உண்மை, நீர் என்னை தெரிந்து கொள்ள முடியாது. தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீங்க, நீர் சொல்லுகிற கட்டளைகளுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்தா உமக்கு சிநேகிதனாக இருப்போம். இல்லைன்னா உமக்கு சிநேகிதன் இல்லை, உலகத்துக்கு சிநேகிதன். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சபையே, தேவன் பிள்ளைகளே, உலக சிநேகம் நம்மை நரகத்திற்கு கொண்டு போயிடும். நம்ம வந்திருப்பதே தேவ சிநேகத்திற்காக. உலகம் பகைத்தால் பயப்படாதிருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொன்னார், சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுடைய ஆத்துமாவையும் கொல்ல வல்லவர்க்கே நீங்கள் பயப்பட வேண்டும். உலகத்திற்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்பட கர்த்தர் உதவி செய்வார். எழுந்து நிற்போம், கர்த்தருக்கு நன்றி சொல்லும். தேவன் இந்த மாலை கூட்டத்தை ஆசீர்வதித்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல நண்பர்களை தேவன் தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்.
ஹalleluya. அந்த நல்ல நண்பர்கள் இன்னார் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நமக்கு திறக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya. சிக்குண்டவர்கள் விடுவிக்கப்படும்படி தேவன் எல்லாருக்கும் ஞானமுள்ள இருதயத்தை தரும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்படிப்பட்ட நம்ம மேலே கர்த்தர் நல்ல ஆனந்த தைலத்தை, ஒரு மகிழ்ச்சியின் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றும்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீடுகள் இருக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. பலகீனத்தோடு இருக்கிறவங்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாளை கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லாரும் மேல் கர்த்தர் கிருபையா இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.